வணக்கம் பக்தி நேயர்களே, நாம் இப்போது திருவெற்றியூர் இருக்கிறோம். திருவெற்றியூர் சென்னை அடுத்த ஒரு சுமார் 20-25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கு யார் இருக்கிறார் என்றால் தியாகராஜ சுவாமி கோயில் கொண்டிருக்கிறார். தியாகராஜ சுவாமி மற்றும் வடிவுடை அம்மன் கோயில் கொண்டிருக்கிறார்கள். இந்த கோயில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த கோயில் பாத்தீங்கன்னா, அதாவது சக்திகள் 3: இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. அதுபோல இச்சாசக்தி திருவுடையம்மன், கிரியாசக்தி கொடியுடையம்மன், ஞானாசக்தி வடிவுடையம்மன். இங்க வடிவுடையம்மன் இருக்காங்க. இது நீ நெட்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த 3 சக்திகள் இந்த 3 கோயில் இருக்கு. ஒன்று மேலூர், அடுத்து திருமுல்லை வாயில், அப்புறம் திருவெற்றியூர். இங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு 27 நட்சத்திரங்கள், மொத்த நட்சத்திரங்கள் 27 இல்லையா? அந்த ஒரு நட்சத்திரத்துக்கும் இங்க ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்க விநாயகர் சன்னதி, முருகர் சன்னதி, அப்புறம் வட்டக்காளி, இது போன்ற பல சன்னதிகள் இருக்கின்றன. பாருங்கள். இந்த வடிவுடை அம்மன் தியாகராஜ சுவாமி சன்னிதியில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இங்க ஒரு நந்தி இருக்கிறது. இந்த நந்தியில நம்ம காதுல நம்ம பிரார்த்தனைகளை சொன்னால் அது நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த நந்தி பாத்தீங்கன்னா திரும்பி இருக்கும். அதாவது ஒரு கண் சிவனை பார்த்தும், ஒரு கண் அம்பாளை பார்த்தும் இருக்கிறது. அதனால இந்த கோயில் மிஸ் பண்ணாம இதையும் நீங்க பிரார்த்தனை செஞ்சீங்க. வாங்க.
சகசிரஹார சக்கரம் அப்படின்னு நம்ம சகசிரஹாரம்னா வந்து நம்ம கிரவுன் சக்கரம்னு சொல்லுவோம், நம்ம தலைமையில இருக்கிற சக்கரம். சகசிரம்னா 1000 லிங்கத்தை கொண்ட ஒரு லிங்கம், ஒரே லிங்கம் வந்து இங்க இருக்கிறது. அதை மிஸ் பண்ணாம வந்து இந்த கோயிலை வந்து தரிசிங்க. வருங்காலங்களில் வந்து இதே போல் பல ஊர்களுக்கு சென்று உங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து வழங்க இருக்கிறோம். அதுவரை உங்களது விடைபெறுவது அருள்ராஜ். நன்றி, வணக்கம். பக்தி நேரத்துக்காக.